வெளிநாட்டு பயணங்களில் தாய்நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி என்றும் நினைவு கூறுவார். தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த பிறகும் மறக்கப்பட்ட வீரர்கள் இவர்கள். இதற்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் பிரான்ஸ் பயணத்தின் போது பார்க்கப்பட்டது. பிரான்சின் மார்சேலியில் உள்ள மார்கரெட் போர் நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போரின் போது வீர மரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உடனிருந்தார். ஐரோப்பாவில் அமைதிக்காக போராடிய இந்திய வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தின் வரலாற்றை மார்கரெட் போர்க்கல்லறை பாதுகாப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களது வீரக்கதை இன்றும் மக்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்றது. முன்னதாக 2014ஆம் ஆண்டில் தனது ஆஸ்திரேலிய பயணத்தின் போது பிரதமர் மோடி கான்பெராவில் உள்ள ஆஸ்திரேலிய போர் நினைவகத்திற்கு சென்று தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். 2015ஆம் ஆண்டில் பிரான்சின் நியூ சாப்பலில் உள்ள முதலாம் உலகப் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதே ஆண்டு நவம்பர் மாதம் சிங்கப்பூரில் உள்ள INA நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினார். அவ்வாறு செய்த முதல் இந்திய பிரதமர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்கு தனது பயணத்தின் போது ஹைஃபாவில் வீரமரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். 2023ஆம் ஆண்டில் ஜூன் மாதத்தில் எகிப்து பயணத்தின் போது கெய்ரோவில் உள்ள ஹெலியோபோலிஸ் காமன்வெல்த் போர் கல்லறைக்கு பிரதமர் மோடி சென்றார். முதல் உலகப் போரின் போது எகிப்து மற்றும் ஏடனில் உயிர் தியாகம் செய்த 4300க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். அதேபோல 2024ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் போலந்தின் வார்சாவில் உள்ள மான்டே காசினோ போரின் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்தினார். இந்த நினைவு சின்னம் போலந்து, இந்தியா மற்றும் பிற நாடுகளின் வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சலை குறிக்கிறது. துணிச்சலான வீரர்கள் மீது பிரதமர் நரேந்திர மோடி கொண்டிருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் இது வெளிப்படுத்துகிறது.